ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவேன். 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 அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. 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 ஆண்டது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. அல்லேலூயா ஆனந்தமே. 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 ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். என்னை நடத்தோ நாளே செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினாலே செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு தைரியம். ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கு
இழந்தவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்கா யாவை செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. 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 அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவி. அவரது கிருபைக்கு காத்திருந்து, அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவி. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. 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 ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்கா செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை. அல்லேலூயா ஆனந்தமே. 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 ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. அச்சமே எனக்கில்லை, என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே. 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 அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவி. அவரது கிருபைக்கு
ஆவியின் நடனடவே அவரது கிருபைக்கு காத்திருந்து 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 ஆவியின் நடனடவே என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவே என்னை நடத்தும் இயேசுவினால் எதையும் செய்திடுவேன் 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 அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் நடனடவே அவரது கிருபைக்கு காத்திருந்து அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியின் நடனடவே அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியின் நடனடவே அல்லேலூயா ஆனந்தமே 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 ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா அச்சமே எனக்கில்லை ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா அச்சமே எனக்கில்லை என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையோ செய்திடுவே என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையோ செய்திடுவே என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையோ செய்திடுவே எதையும் நம்ம செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் இல்லை எதையும் செய்து முடிப்பார் அப்படின்னா நம்மளால் முடியாததை எல்லாம் ஆண்டவர் முடிக்க வைப்பார் நம்மளால் எதெல்லாம் செய்து முடிக்க முடியாதோ அதை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க வைப்பார் இல்லை செய்து முடிப்பார் செய்து முடிப்பார்ன்றதை விட செய்து முடிக்க வைப்பார் அப்படின்னு நல்லா இருக்கும் நம்மளால் இதெல்லாம் முடியாதோ நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க வைப்பார் ஆண்டவர் செய்து முடிக்கவே நம்மளால் முடியாததை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க வைப்பார். அதான் அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, உன்னால் செய்து முடியாததை எல்லாம் என்ன செய்வேன், செய்து முடிக்க வைப்பேன். உன்னால் எது முடியலையோ அதை கர்த்தர் செய்து முடிக்கார், செய்து முடிப்ப வைப்பார், இல்லை செய்து முடிப்பார், இல்லை செய்து முடிக்க வைப்பார். எதெல்லாம் நம்மளால் முடியலையோ, சிலது நம்மளால் முடியும், சிலது நம்மளால் முடியாது. ஆனால் முடியாததை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வைக்க போகிறான்னா முடிய வைக்க போகிறார். நம்மளால் இதெல்லாம் செய்து முடிக்க முடியாதோ முடியலையோ அதை எல்லாம் தேவன் செய்து முடிக்க போகிறார், செய்து முடிக்க போகிறார். இதெல்லாம் செய்து முடிக்க முடியாதோ அதை எல்லாம் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அது முடிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை நடத்தணும், அவர் நம்மளை நடத்தணும்.
அவர் நம்மளை நடத்துகிறதே முடிக்கிறதுக்காக தான். அவர் நம்மளை நடத்துகிறதே முடிக்கிறதற்காக தான். கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ நம்மளால் முடியாததை எல்லாம் முடிக்கணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மளை நடத்தணும். அப்போ அவர் நடத்துகிறதே அதை முடிக்கிறதுக்கு தான்றதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் நம்மளை நடத்துகிறதே நாம் அதை முடிக்கணும். நாம் அதை முடிக்கணுன்றதுனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா அதுக்கு நேராக நம்மளை நடத்துகிறார். இல்லை அதை தேவன் செய்ய என்ன செய்கிறார்? தேவன் நம்மளை நடத்துகிறார். அப்போ நம்மளால் முடியாததை முடிக்காததை அவர் என்ன செய்கிறதுன்னா நடத்த மாட்டார். அப்போ கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சிக்கலாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இதை முடிக்க போகிறார். இதை ஆண்டவர் முடிக்க போகிறார். அப்போ தேவன் நம்மளை நடத்தணும். ஆண்டவர் நம்மளை நடத்தணும். நம்ம ஆண்டவரை நடத்திடக்கூடாது, அவர் நம்மளை நடத்தணும். அவர் நம்மளை நடத்தணும். ஆண்டவரை நம்ம நடத்திடக்கூடாது, ஆண்டவர் நம்மளை நடத்தணும். எவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவரை என்னைக்கு நம்ம நடத்த முற்படுறோமோ அன்றைக்கு சில முடியறது கூட முடியாமல் ஆகிடும். சிலது முடியறது கூட முடியாமல் ஆகிடும். எதனால் அப்படின்னா ஆண்டவரை நம்ம நடத்திடக்கூடாது. ஆண்டவரை நாம் நடத்துகிறதுனால சில முடிகிற விஷயம் கூட என்ன செய்யாமல் போயிடுனா முடியாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்துவாருன்னா முடியாததை கூட தேவன் முடிக்க வச்சிருவார். அதான் அந்த காலையில் நமக்கு சொல்கிறது. அப்போ செங்கடலை பிளக்க யாராலும் முடியாது. செங்கடலை பிளக்க யாராலையும் என்ன செய்யாது? முடியாது. ஆனால் முடியாத ஒன்றை ஆண்டவர் நடத்தினார். கையை நீட்டு அப்படின்னா அவர் கையை என்ன செஞ்சிட்டார்? நீட்டிட்டார் இல்லையா? யாத்திராகமம் 14 கையை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கையை நீட்டிட்டார். அப்படி கையை நீட்டின உடனே யாராலுமே செய்து முடிக்க முடியாதது என்ன செய்து முடியும்னா முடிக்க முடியுது. யாராலுமே செய்ய முடிக்க முடியாததை என்ன செய்து முடிக்க முடியுது. கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் முன்னாடிக்கு பகுதி பார்த்தீங்கன்னா நீ கையை நீட்டு செங்கடலில் இப்போ என்ன செய்யும்? 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீ எங்கிட்ட முரட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை கடலுக்கு நேராக நீட்டு அப்படின்னு வரலையா? முதல் பகுதியில் கையை செங்கடல் பிளக்கிறதுக்கு நீட்ட சொல்லுவார். ரெண்டாவது செங்கடல் சேர்றதுக்கு நீட்ட சொல்லுவார். அப்போ பிரிக்கிறதுக்கு நீட்ட சொன்னாலும் பிரியுது, சேர்றதுக்கு நீட்ட சொன்னாலும் சேருது. அப்போது இந்த கடலை தண்ணியை சேர்க்கவும் பிரிக்கவும் நம்மளால் ஒரு நாளும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சேர்க்கறது கூட ஈஸியாக செய்யலாம். ஆனால் தண்ணியை பிரிக்கிறதுன்றது நம்மளால் முடியாத ஒரு காரியம். நம்மளால் மட்டும் இல்லை, பொதுவாக எந்த மனுஷனாலையுமே தண்ணி என்ன செய்ய முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. அதனால தான் உலகத்தில் பழமொழி கூட சொல்லுவாங்க, தண்ணியும் ஒன்றா போயிடும், தண்ணி அடித்த கோல் தனியாக போயிடும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அப்போ தண்ணியை என்ன செய்யவே முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. தண்ணியை ரெண்டாக பிரிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய மனுஷனானாலும் தண்ணியை ரெண்டாக பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கவே முடியாதது கையில் ஒன்றுமே கிடையாது, அங்கே ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் கையை நீட்டு அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவர்களை நடத்துகிறார். அவர்களை தேவன் நடத்துகிறார். இப்போ ஆண்டவர் நடத்தினாக்க முடியாததையெல்லாம் முடிக்க வச்சிருவார். இப்போ இது முடியாத ஒன்றை என்ன செய்ய முடியுதுன்னா முடிக்க முடியுது. ஆனால் ஆண்டவரை நாம் நடத்தும் போது முடிகிறது கூட முடியாமல் போயிடும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 8வது வசனத்திலிருந்து சில வசனத்தை அப்படி கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையின் உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்போ யார் சொல்றது அப்படின்னா கர்த்தர் சொல்லல, மோசே சொல்றார்.
யார் சொல்லலை? இது கர்த்தர் சொல்லலை, மோசே சொல்கிறார். இப்போ இதுவரைக்கும் யார் நடத்தினா? கர்த்தர் மோசையை நடத்தினார். கர்த்தர் மோசையை நடத்தினார். முடியாதது என்ன செய்ய முடிஞ்சிச்சு. தண்ணியை யாரும் பிரிக்கவே முடியாது. தண்ணியை சேர்க்கறது கூட சில பிரயாசம் எடுத்தால் முடியும். ஆனால் பிரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமம், அவ்வளவு பிரிக்கவும் முடியாது. தண்ணி அப்படியே பிரிக்க முடியாது. சாதாரண நீங்கள் ஏதாவது விளையாட்டுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தண்ணியை சேர்க்கனா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி சீக்கிரம் உடனே அது சேர்ந்துக்கும். உடனே வந்து என்ன செய்யும்? சேர்ந்துக்கும். அப்படி தொட்டி கலவுறது இருந்தால் கூட அந்த அள்ளி அப்படி ஊற்றுறதுக்கு முன்னாடி உடனே வந்து என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். தண்ணியை வந்து அவ்வளவு எளிதாக, அவ்வளவு சீக்கிரமாக யாராலும் என்ன செய்யவே முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. அப்போ பிரிக்கவே முடியாததை நதி அந்த 14ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த செங்கடல் பிரிந்து போயிற்று அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? பிரிந்து போயிற்று அப்படின்னு பார்க்குறோம். யாத்திராகமோ அந்த 14 பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை கீழே 21ஆம் வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்துமே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிட்டு என்றார் இல்லையா? 106வது சங்கீதம் 9வது வசனம் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 106வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெற்றாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் என்ன செஞ்சு போகணும். அப்போ இங்க சொன்னாரு காத்த வீசினார்னு சொல்றார் இல்லையா? காத்த வீச பண்ணினார், கீழ்காற்றை வீச பண்ணினார்னு சொல்றாரு இல்லையா? ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? அதட்டினார் என்றார் பாருங்க. அவர் என்ன செய்யறாராம்? இப்போ மோசைக்கு இங்கே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மோசே கையை என்ன பண்ணு, நீட்டு அப்படின்ட்டார் இல்லையா? கையை நீட்ட சொல்லிட்டு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறார் இல்லையா? எதை பார்த்து அதட்டி இருக்கிறாரு? அந்த செங்கடலை பார்த்து அதட்டி இருக்கிறார் இல்லையா? செங்கடலை பார்த்து அதட்டி இருக்கிறார். அப்போ அது அதட்டுறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அது அதட்டுறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். யார்கிட்ட? மோசை கிட்ட. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ஒன்று கையை என்ன பண்ணு, நீ நீட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? கை என்ன பண்ணு, நீட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேலே நீட்டு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? நீட்டு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நீட்ட சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறார் இல்லையா? என்ன பண்ணியிருக்கிறாரு? அதட்டி இருக்கிறாரு. இதை ஏசையா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. ஏசையா 11:15 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசையா 11:15 வாசிச்சிங்கன்னா, எகிப்தின் சமுத்திர முனையை முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நீட்டி 14:21 சொன்னார். 14:21 சொன்னார், நதி ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டுன்றாரு. அது எத்தனையா பிளந்துச்சுன்னு ஏசாயா சொல்றாரு பாருங்க. 14:21 என்ன சொல்றாரு? ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டுன்றார் இல்லையா? எத்தனை புரிஞ்சிச்சுன்னு தெரியல. புரிஞ்சிச்சுன்னா எத்தனை புரிஞ்சிருக்கலாம்? 2 புரிஞ்சிருக்கலாம், 3 புரிஞ்சிருக்கலாம், 1 கூட புரிஞ்சிருக்கலாம், 10 புரிஞ்சிருக்கலாம், 50 புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏசாயா அழகா விளக்குறார். என்ன விளக்குறார்? வாசகம் திரும்ப வாசிங்க. எகிப்தின் சமுத்திர முனையை அழித்து தமது காற்றின் வலுமையினால் நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து அப்படின்னா இப்ப எத்தனை பிரிஞ்சு சென்றாரு? இப்ப அங்க ஜலம் பிளந்து பிரிஞ்சு சென்னார். ஆனா எத்தனை பிழிஞ்சிச்சுன்னு தெரியல இல்லையா?
ஆனால் ஏசாயா சொல்றாரு அதை 7ஆ பிரிச்சாருன்றார். அது எதுவும் செஞ்சாரோ 7 ஆறுகளா என்ன செஞ்சாரு பிரிச்சுன்றார் இல்லையா. ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு அப்படின்றார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டுன்றார் இல்லையா. சரி, எத்தனைங்க பிரிஞ்சிச்சு? ஒரே இது 2ஆ பிரிஞ்சிருக்கலாம், இல்லை 2 4ஆ பிரிஞ்சிருக்கலாம், 6ஆ பிரிஞ்சிருக்கலாம், 10ஆ பிரிஞ்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் ஏசாயா சொல்றாரு அது 7ஆ என்ன செஞ்சுட்டாராம், 7ஆ பிரித்து ஜனங்களை என்ன செஞ்சிட்டாராம். அழகா சொல்றாரு பாருங்க, பிரித்து 7 ஆறுகளாய் பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் நடந்து போகும்படி பண்ணினார் என்றார். இது எங்க சொல்ற நடக்கிறது? யாத்திராகம் 14 நடக்கிறத ஏசாயா 11 எழுதுறார் இல்லையா. யாத்திராகம் 14 என்ன நடந்துச்சுன்னு ஏசாயா என்ன செய்யறாரு, இந்த ஏசாயா 11 எழுதுறார். எப்படி செஞ்சேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். என்ன சொன்னாரு, அவர் கையை நீட்ட சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த சமுத்திரத்தை பார்த்து அதட்டினாராம். அந்த சமுத்திரத்தை பார்த்து அதட்டினாராம் இல்லையா. அந்த அதட்டின உடனே சமுத்திரம் போச்சு, ஜலம் பிளந்து பிரிஞ்சு போயிடுச்சுன்றார். எத்தனை பிரிஞ்சிச்சான்? ஒரே அதட்டுக்கு அந்த சிமந்த சமுத்திரம் 7ஆ பிரிஞ்சிருச்சான். ஒரே ஒரு அதட்டுக்கு அந்த சிமந்த சமுத்திரம் எத்தனை பிரிச்சு 7 ஆறுகளாய் பிரித்து ஜனங்களை என்ன செய்கிறார், கால் நனையாமல் நடந்து போக பண்றாருன்றார். அப்போ தேவன் சொன்ன செய்து முடிக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாரு, அப்புறம் கையை நீட்டு மோசே அப்படின்ட்டு இன்னும் கூட நல்லா இருக்கு இல்லையா. எகிப்தின் சமுத்திரமுனை கர்த்தர் முற்றிலும் அழித்து இப்போ நீட்ட சொன்னது மோசேயோட கையை தான். இப்போ யாத்திராகம் 14 நீட்ட சொன்னது யாருடைய கையே, மோசேனுடைய கை தான். இங்க ஏசாயா சொல்றாரு அவர் கையை நீட்ட சொல்லிட்டு இவர் கையை கண்ணி வேடிக்கை பார்க்கல, அவர் கையை நீட்ட சொல்லிட்டு அவர் கையை நீளும் போது இவர் கையை சேர்த்து நீட்டுச்சுன்றார். அவர் அந்த ஒரு வார்த்தை மட்டும் பாருங்க, நதியின் மேல் தமது கையை நீட்டி இல்லையா. நதியின் மேல் தமது கையை நீட்டின்றார் இல்லையா. நீட்ட சொன்னது யாருடைய கைய, மோசேனுடைய கைய இல்லையா. அப்ப மோசே கையை நீட்ட சொல்லிட்டு இவர் கையை கண்ணி என்ன பண்ணியிருக்கணும், வேடிக்கை பார்த்துருக்கணும். அவர் சொல்றாரு உன் கையை நீட்ட சொல்ல கையை கண்ணி வேடிக்கை பார்க்கல, நீ கையை நீட்ட சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், கையை நீட்டி இருக்கிறேன்டா இல்லையா. கையை மட்டும் நீட்டின்னு இல்லை, அதை என்ன செஞ்சேன், அதை அதட்டனேன்னு சொல்றார் இல்லையா. இந்த 3 கொஞ்சம் அங்கங்க சேர்த்து படிக்கணும், அப்போதான் நல்ல அருமையாக விளங்காது. கையை நீட்ட சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, கையை கட்டின்னு வேடிக்கை பார்க்கல, அவர் கையை நீட்ட சொல்லிட்டு இவர் கையும் சேர்த்து நீட்டினார். இப்போ நீட்டப்படுறது மோசே கை மட்டும் இல்லை, யாருடைய கையும் சேர்த்து, கர்த்தனுடைய கையும் சேர்த்து நீட்டி வச்சிருக்கிறார் இல்லையா. சரி, நீட்ட சொல்லிட்டு கையை நீட்டிட்டு கம்முனுந்தாரா அப்படின்னு கேட்டா சங்கீதக்காரன் சொல்றாரு கையை நீட்டிட்டு கம்முன்னு இல்லை, ஒரே ஒரு அதட்டு போட்டார், ஒரே ஒரு அதை தமது அதட்டினார் அப்படின்றார் இல்லையா. இந்த அதட்டும் போது ஏசாயா சொல்றாரு தமது காற்றின் வலிமையினால் இல்லையா, தம்முடைய காற்றின். அப்ப தம்முடைய காற்றுனா யாருடைய காற்று, அது ஆண்டவருடைய காற்று. காற்றுனா வீசுற காற்று இல்லை. இப்ப அங்க கீழ்காற்றை வீச பண்ணினார்னு சொல்றாரு இல்லையா. யாத்திரை என்ன வாசிக்கிறோம், தமது கீழ்காற்றை வீச பண்ணி ஜலத்தை பிளந்து பிரிந்து போக பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. அங்க என்ன சொல்றாரு, கீழ்காற்றை வீசினார் என்றார் இல்லையா. ஆனா ஏசாயா சொல்றாரு அந்த கீழ்காற்றை என்ன காற்றுனா அவருடைய காற்றுன்றார் இல்லையா. இப்ப அவருடைய காற்றுனா என்ன, அதை சங்கீதக்காரன் விளக்குறாரு, அதட்டினார் அப்படின்றாரு. 3 சேர்த்தா நல்லா புரியும், சேர்க்கலனா புரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா தமது கீழ்காற்றை வீச பண்ணினார். என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காற்றை என்ன பண்ணார், வீச பண்ணினார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அவர் சொல்கிறாரு ஏதோ ஒரு காற்று இல்லைப்பா அப்படின்னு ஏசாயா சொல்கிறாரு, தம்முடைய காத்துன்றாரு, தம்முடைய காத்துனார். இந்த தம்முடைய காற்று எப்படி வந்துச்சுன்றத சங்கீதக்காரன் விளக்குறார். என்ன விளக்குறா, அதட்டினார் அப்படின்றார். அப்போ அந்த அதட்டும் போது என்ன வருது, ஒரு காற்று வருது. இந்த காற்று என்ன பண்ணியிருக்குது,
அந்த ஜல சமுத்திரத்தை 7 பிரித்து அதை வறண்டு போக பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு அதை அதற்ற ஒரு சாதாரண காற்று இல்லையா. அப்போ அதட்டனா காத்த வர வைக்கவும் முடியுது, அதட்டனா காத்த அடக்கவும் முடியுது அவரால். மார்க்கு 4 காத்த அதட்டுறார் இல்லையா. காற்றை என்ன செய்கிறாரு? அதற்றார். மத்தேயு 8 மார்க்கு 4 காற்றை என்ன செய்கிறாரு? இறையாதே அப்படின்னு அதட்டினார் அப்படின்னு மார்க்கு 4 பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவர் கதரேச நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் பலத்த சுழல் காற்று, பெருங்காற்று அப்படின்னு சொல்லும். பலத்த சுழல் காற்று மார்க் 1 எழுதுவார், மத்தேயு ஒரு மாதிரி எழுதுவார். என்னது? காற்றை பற்றி எழுதுவார். என்னது? பலத்த சுழல் காற்று, கடல் கொந்தளித்தது அப்படின்னு இருக்கும் இல்லையா. பலத்த சுழல் காற்று அப்படின்னு யார் சொல்றாரு? மார்க்க சொல்றார். என்னது? சாதாரண காத்து இல்லப்பா, காத்து எப்படி அடிச்சிச்சு? சுழன்று காத்து அடிச்சிச்சு அப்படின்றார். சுழன்ற சுழல் காற்று பயங்கரமா அடிச்சிச்சு. கீழே ஏசு என்ன செய்யறார்? அந்த காலத்தை பார்த்து என்ன செய்யறாரு? எழுந்து காற்றை, அதை நான் கொஞ்சம் இப்படி சொல்றேன், என்னன்னா இந்த காத்து போய் அந்த காத்தை அடிக்கிருச்சு. எந்த காத்து போய் இப்போ இங்கேயும் அதட்டினாரு, அங்கேயும் அதட்டினார் இல்லையா. எங்க செங்கடலையும் அதட்டினார், செங்கடலையும் அதட்டினார். என்ன ஆச்சு? ஒரு நதியை 7 பிரிக்க வச்சிருச்சு. 7 பிரிக்க. எப்படி பிரிச்சிச்சு? இவர் வாயிலிருந்து, அதான் தம்முடைய காற்றினால் அப்படின்னு ஏசாயா சொல்றார். தம்முடைய காற்றினால் இல்லையா, தம்முடைய காற்றின் வலிமையால் அப்படின்றார். அப்ப காத்து எப்படிப்பட்ட காத்து? அவர் அதட்டும் போது வெளிப்பட்ட காத்து ஒரு பயங்கர வல்லமையான காத்து. இந்த காத்து என்ன பண்ணுச்சு? நல்லா இருந்த நதியை, ஒன்னா இருந்த நதியை 7 பிரிச்சிச்சு, 7 பிரிச்சிடுச்சு இல்லையா. அப்ப அந்த அளவு ஒரு பலத்த காற்று என்ன செய்யுது? அதான் தம்முடைய காற்று அப்படின்றார், தம்முடைய காற்று. ஆனா யாத்திராத்தில் படிச்சா ஏதோ ஒரு காற்று என்ன பண்ணாரு? வீச பண்ணினாரு. அதனால செங்கல் என்ன பண்ணிருச்சு? அப்படி பிளந்துச்சு அப்படின்னு இருக்கும் அப்படி சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றாரு, இல்ல அவர் வாயில் என்ன செஞ்சாரு? அதட்டினாரு. அதை ஏசாயா என்ன விளக்குறாரு? அதட்டும் போது ஒரு காத்து வரும்ல, அதட்டும் போது ஒரு காத்து வரல. இந்த காத்து என்ன பண்ணுச்சு? அதை 7 பிரிச்சு வறண்டு போக பண்ணிடுச்சான். அப்ப இத்தனை வேலையும் செய்யறதுக்கு தான் மோசேக்கு என்ன சொல்லிட்டாரு? உன் கையை நீட்டுன்னு மட்டும் சொல்லிட்டார் இல்லையா. அப்ப கையை நீட்டினா, கையை நீட்டிட்ட உடனே கர்த்தர் கையை கட்டி வேடிக்கை பார்த்தனும் இல்லை, கையை மடிக்க உட்காந்துன்னு இல்லை. அவர் கையை நீட்டின உடனே இவரு என்ன பண்ணிட்டாரு? கையை நீட்டிட்டாரு. இந்த கையை நீட்டிட்டு சும்மா இல்லை, அந்த கடலை பார்த்து என்ன செய்யறாரு? அதட்டுறாரு. அந்த அதட்டும் போது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமையான காற்று ஒன்னா இருந்த நதியை 7 பிரிக்க வச்சு ஜனங்களை என்ன செஞ்சு போகுது? நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதே மாதிரி இப்ப மோசே பின்பக்கம் சொல்றாரு, திரும்ப கையை நீட்டு ஜனத்தை என்ன பண்ணு, ஜனத்தை ஒன்னா சேரும்படி பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இப்பவும் என்ன பண்ணியிருக்கணும் அவரு? இப்பவும் அவர் மோசே கையை நீட்டும் போது இவர் கையை நீட்டி இருக்கணும் இல்லையா. அப்ப நீட்டின உடனே என்ன பண்ணியிருக்கணும்? சங்கீதம் சொன்னபடி அதட்டி இருக்கணும் இல்லையா. 7 பாரு, 7 போ 1 ஆயிடுச்சு. அப்போ ஏசுனார் அதட்டினா 1 7 ஆக்கவும் முடியும், 7 1 ஆக்கவும் முடியும். யாரால? அவரால். 1 7 ஆக்கவும் முடியும், 7 1 ஆக்கவும் முடியும். எதில்? அவர் சும்மா அதட்டனா போதும். அதட்டனா வீசினுக்கிறத அடக்கவும் முடியும், இல்லாத கடலை வீச செய்யவும் முடியும் இல்லையா. அதனால தான் வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பா, அச்சமே எனக்கில்லை. ஒரு நாளும் மோசம் செய்ய முடியாது. இந்த கடலை அதை கிட்ட கூட போக முடியாது. அப்படிப்பட்ட கடலை கர்த்தர் சொன்னார், கையை நீட்டுப்பான் அப்படின்னு கர்த்தர் நடத்துறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மளை நடத்தணும். நம்ம அவரை நடத்தக்கூடாது. இப்ப மோசையை ஆண்டவர் நடத்தின உடனே ஜலம் பிளந்தது. எப்படி பிளந்துச்சு? அதட்டனாரு. இந்த அதட்டும் போது வாயிலிருந்து புறப்பட்ட தமது காற்றினால அந்த ஒரு சமுத்திரத்தை 7 பிரிந்து போக பண்ணினார். ஜனங்க என்ன செய்யறாங்க? ஆசீர்வாதமா நடந்து போறாங்க. இது எந்த அனுபவம்? ஆண்டவர் நம்மளை நடத்துகிற அனுபவம் இல்லையா. ஆனா யாத்திராகம் 17 நம்ம ஆண்டவரை நடத்துகிற அனுபவம்.
நம்ம ஆண்டவரை நடத்துகிற அனுபவம் எது? யாத்திராகம் 17 இல்லையா? இப்போ அமலேக்கே வந்த உடனே இப்போ மோசே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அமலேக்கே ரெபிதி மேலே வந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரி மோசே யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பு, நீ மலையில போய் நெல்லு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. இப்போ யாரே முடிவெடுத்து செயல்படுறாரு? மோசேயே முடிவெடுத்து செயல்படுறார் இல்லையா? அடிப்போ செஞ்ச உடனே அந்த வெற்றி கொஞ்ச நேரம் கூட என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல இல்லையா? அப்படி கையை தூக்கினாரு. எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிச்சு? கொஞ்ச நேரம். அதுக்கு மேலே வலி தாங்க முடியாத ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுச்சு. ஆனால் செங்கடலை கை நீட்டும் போது எவ்வளோ நேரம் கையை நீட்டினார் அப்படின்னு தெரியாது. ஆனால் கையை நீட்டும் போது இப்போ யார் கையும் சேர்த்து நீட்டிட்டாரு? கர்த்தருடைய கையும் சேர்த்து நீட்டிட்டார் இல்லையா? என்னுடைய கணிப்பின்படி கர்த்தருடைய கை கீழே இருக்கணும், மோசே கையும் மேலே இருக்கணும். என்னுடைய கணிப்பின்படி கர்த்தருடைய கை கீழே இருக்கணும், மோசே கை மேலே இருக்கணும். அப்போதான் மோசேக்கு என்ன வலிக்காது, கை வலிக்காது இல்லையா? ஏன்னா இவர் கை மேலே அவர் கை இருக்கிறதுனால இப்போ வலி யாருக்கு தான்? கீழே நீட்டி நிற்கிறவங்க தான் வலியை தவிர மேலே வச்சு நிற்கிறவங்களுக்கு வலி கிடையாது இல்லையா? ஆனால் ரெவிதீமுக்கு வரும்போது கையை தூக்கினார. அப்போ கர்த்தர் கையை என்ன செய்யவே இல்லை, அங்கே கர்த்தர் கையை தூக்கலை. ஏன் அவர் தூக்கலைன்னா அவர் கையை தூக்க சொல்லலை, இவராக கையை தூக்கிட்டாரு. அதனால கையை சீக்கிரமாக கீழே இறங்கி போச்சு. கை சீக்கிரமாக கீழே இறங்கி போச்சு. நம்ம ஆண்டவரை நடத்துகிற அனுபவம் ஒன்று இருக்குது, ஆண்டவர் நம்மளை நடத்துகிற அனுபவம் ஒன்று இருக்குது இல்லையா? ஆண்டவர் நம்மளை நடத்திட்டாருன்னா நிச்சயமாக அதை முடிக்கிறதுக்காக தான் கதை என்ன செய்கிறாரு, நடத்துகிறாரு. முடிக்க செய்யன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை, அதை செய்து முடிப்பதற்கான எல்லா காரியத்தையும் அவரே செஞ்சு நிற்கிறார் இல்லையா? அதட்டினது அவர் தான், கையை நீட்டினது அவர் தான், பிரிக்க பண்ணது அவர் தான், ஜனங்களை நடக்க பண்ணது எல்லாமே அவர் செய்கிறாரு. இவருக்கு என்ன வேலை? கை மேலே கையை வச்சுனுக்கிறது தான் வேலை. கையை மேலே அவர் கையை நீட்டிட, அவர் மேலே இவர் கையை வச்சுனுக்கிறது தான் இவருக்கு வேலையை தவிர இவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஏன்னாக்க செய்ய சொன்னது அவர், செய்ய சொன்னது அவர். அப்போ அவர் நம்மளை நடத்திட்டாருன்னா நமக்கு வேலை கழிவு எது முடியாதோ அதை முடிக்க பண்ணுறதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறாரு, நடத்துக்கு பண்ணுறாரு. அதை சரியாக நம்ம விளங்கிட்டு அவன் நடக்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துட்டோன்னா நமக்கு சிரமமே இல்லை. முடியாததையெல்லாம் தேவன் முடிக்க பண்ணிடுவார், முடியாததையெல்லாம் முடிக்க பண்ணிடுவார். அதை விட்டுட்டு நம்ம அவரை நடத்தலாம் அப்படின்னு நம்ம நடத்தணும்னா அவரும் நடக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கூட கை என்ன செய்யலை, மேலே நிற்கலை. வலிச்ச உடனே நினைப்போச்சு, கீழே வந்துச்சு. செங்கடலை நீட்டும் போது என்னுடைய கணிப்புப்படி ஜனங்க பூரா என்ன செஞ்சுருக்கணும், நடந்து வந்திருக்கணும். அது வரைக்கும் கையை நீட்டி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அது எப்படின்னு கேட்டால் நமக்கு வரையாது இல்லையா? அப்படின்னா அவ்வளோ ஜனங்க நடந்து போகிறவர்கள் கையை நீட்டிக்கிறார். கை என்ன செய்யவே இல்லை, வலிக்கவே இல்லை. அவளுக்கும் கோலை கையில் பிடிச்சி நிற்கிறாரு, இதை கோலை தூக்கி, ரெண்டும் கோல் தான் நிற்குது. ஆனால் கையை நீட்டி நிற்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் தம்முடைய கையை நீட்டி. அப்போ மோசே முதல்ல கை நீட்டது ஆண்டவர், ரெண்டாவது கை நீட்டது மோசே இல்லையா? அப்போ மோசே நான் கையை நீட்டிட்டேன், நீ என்ன பண்ணு, நீ கையை சும்மா ஃபார்மாலிட்டி என்ன பண்ணு, நீ நீட்டிடு, நீ ஃபார்மாலிட்டி கையை நீட்டிடு, இது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், நான் முடிக்க பண்ணுறேன். அப்படி நீட்டிட்ட உடனே அதட்டுறாரு, பிரியுது, என்னென்னமோ நடக்குது. முடியாதது எல்லாம் தேவன் என்ன செய்ய முடியும், முடிப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அப்போ கர்த்தர் நம்மளை நடத்தணும் அப்படின்னா அவர் சமூகத்தில் காத்திருக்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். யாரை கர்த்தர் நடத்துவாருன்னா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். சங்கீதம் 1:2, சங்கீதம் 1:2, சங்கீதம் 1:2, முதலாம் சங்கீதம் 2ஆம் வசனம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும், அப்படின்னா இரவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நம்ம ஆண்டவர் நடத்துறதுக்கு சும்மா ஆண்டவர் என்ன செய்யட்டோம் அப்படின்னா டக்குன்னு என்ன செய்ய மாட்டார், பண்ணிட மாட்டார். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷனை நடத்த முடியும். கர்த்தர் நடத்திட்டாருன்னா முடியாததை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருவார், முடிக்க வச்சிருவார். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை.
ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கணும். எதை நம்மளால் எது முடியாதோ அவருக்கே தெரியும். இது இவனால் முடியாது, இது இவங்களால் முடியாது. அப்போ நாம் என்ன செய்யலாம்? இதை செய்ய முடியலாம். ஆனால் அவ்வளவு செய்யறது மோசையை போல காட்டியிருக்காரு பாருங்க. எல்லாமே அவர் தான் செய்யறாரு. ஆனால் வெளியில் மோசை செஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாமே கர்த்தர் செய்கிறாரு, ஆனால் நம்ம செஞ்ச மாதிரி பாவனை பண்ணிடுறோம். தகப்பனை துதிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க விரும்புகிறோம். எங்களுக்காக எதையெல்லாம் எங்களால் செய்து முடிக்க முடியாதோ ஆண்டவரே, அதையெல்லாம் நீங்கள் முடிச்சிருங்கப்பா. எங்களால் முடியாததை எல்லாம் நீங்கள் முடிச்சிருங்க சுவாமி, நீங்கள் முடிச்சிருங்க. அதை முடிக்கிறதுக்காக தான் நம்மளை நடத்துறதே. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார்னா, அதை நான் முடிக்கணுன்றதுனால தான் உன்னை நான் நடத்துகிறேன், அதை நான் முடிச்சிடணுன்றதுனால தான் உன்னை நான் நடத்துகிறேன். அதை முடிச்சிருவேன். கர்த்தர் நடத்திட்டா முடிச்சிருவாரு. பரிசுத்த பிதாவே, இந்த காலை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் மகத்துவமான கரம் எங்களுக்கு மத்தியில் இருக்கணும். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்தணும் சுவாமி. ஒரு நாள் கூட நாங்கள் உங்களை நடத்திடக்கூடாது. எங்கள் அனுபவங்களை வச்சு, எங்கள் திறமைகளை வச்சு, எங்களுக்கு ஏதோ தோன்றுகிறத வச்சு, ஏதோ நாள் காரியம் தெரியுன்றதை வச்சு நாங்கள் உங்களை நடத்திடக்கூடாது சாமி. நீங்கள் தான் எங்களை நடத்தணும்ப்பா. நீங்கள் தான் எங்களை நடத்தணும். ஒரு நாளும் நாங்களும் நடத்திடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கிற கிருபை தந்து, இதெல்லாம் எங்களால் முடியலையோப்பா, அதையெல்லாம் நீங்கள் முடிக்க வச்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திடுங்க. இந்த நாள் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போயிடணும்ப்பா. அந்தகார வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடணும். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யணும். நாள் முழுவதையும் எங்கள் மேலே கரத்தை வச்சு எங்களை பாதுகாத்து நீங்கள் என்ன செய்ய முடிக்கணுமோ அதையெல்லாம் கர்த்தர் செஞ்சு முடித்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திடுங்க சுவாமி, மகிமைப்படுத்திடுங்க. தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நடத்தும். சகல துதிகர மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெளிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.